நீங்க பிஎஃப் அக்கவுண்ட் வச்சிருக்கீங்களா? இல்ல மந்த்லி சேலரி அந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் வந்து உங்களுக்கு போயிட்டுருக்கு அப்படின்னா, இந்த வீடியோ கண்டிப்பா உங்களுக்காக தான். என்ன அப்படின்னா 2026 மார்ச் மாசம் ஃபினான்ஷியல் இயர்லாம் முடியப்போது. ஸோ வந்து எப்படியும் பிஎஃப் கால்குலேட் பண்ணி பிஎஃப் வந்து எல்லாருடைய அக்கவுண்ட்லயுமே வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்ற நம்பிக்கையில இருந்துட்டு இருப்பீங்க. ஆனா ஜூன் மாசம் வந்துருச்சு. இன்னும் பிஎஃப் கிரெடிட் ஆகல அப்படின்ற டவுட்டும், அதே மாதிரி பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் எப்போ வந்து கிரெடிட் ஆகும்? இந்த 8.25% இன்க்ரீஸ் அந்த இன்ட்ரெஸ்ட்டோட ரேட் வந்து கன்டின்யூ ஆகுமா? நம்மளுடைய பிஎஃப் பாஸ்புக்கில் வந்து இன்னும் இன்ட்ரெஸ்ட் ஏன் அப்டேட் ஆகலை அப்படின்னு நிறைய பேர் வந்து ஒரு கன்ஃபியூஷனில் இருப்பீங்க அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா ஜூன் மாதம் வந்ததுக்கப்புறம் வந்து நிறைய கேள்விகள் வந்து இந்த பிஎஃப் ரிலேட்டடான விஷயங்கள் வந்திருக்கும். ஸோ இந்த வீடியோவில் பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் பற்றி டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல வந்து இந்த இபிஎஃப்ஓடைய இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இந்த 8.25% வந்து கண்டினியூ ஆகுமா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்கும். கண்டிப்பாக வந்து இது ஒரு நல்ல விஷயம் அப்படின்னே பார்க்கலாம். இபிஎஃப்ஓ 2025 to 26 ஃபினான்ஷியல் இருக்கு. இந்த பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து 8.25% வந்து மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்ற மாதிரி வந்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் இதோட மீனிங் நம்ம பார்த்தோம் அப்படின்னா, உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் இருக்க பேலன்ஸ்க்கு வருஷத்துக்கு இந்த 8.25% வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து கிடைக்க போகுது. ஸோ இன்னைக்கு இருக்கிற மார்க்கெட் சிச்சுவேஷனில் சேஃப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்ஷனை தேடுற பலர் வந்து சேலரி எம்ப்ளாயீஸ்க்கு இந்த ஒரு பிஎஃப்ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு லாங் டேர்ம் வெல்த் கிரியேஷன் டூலாகவே இருக்குது அப்படின்ற மாதிரி தான் நம்ம எல்லாருமே பார்க்குறோம். ஸோ பிஎஃப்ன்றதுமே வந்து எல்லாருக்கும் ஒரு பெனிஃபிட்டான ஒரு டூலாக தான் எல்லாருமே வந்து பார்க்குறாங்க. ஸோ ரிஸ்க் இல்லாமல் ஸ்டேபிள் ரிட்டர்ன் வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பிஎஃப் இன்னும் ஒரு அட்ராக்டிவான ஆப்ஷனாகவே இப்போ வரையும் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த இபிஎஃப்ஓ 2025-26 உடைய அந்த இயரில் வந்து கண்டிப்பாக 8.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து நம்மளுக்கு வருஷத்துக்கு கிடைக்க போகுது அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு குட் நியூஸ் அப்படின்னு தான் பார்க்குறாங்க. ஸோ இந்த பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட்டு நம்மளுடைய அக்கௌண்ட்டில் எப்போ வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்னா, ஒவ்வொரு ஃபினான்ஷியல் இயர் அதாவது March 31 முடிகிறப்போ க்ளோஸ் ஆகும் இல்லையா? ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த இபிஎஃப்ஓ இன்ட்ரெஸ்ட்டை வந்து கால்குலேஷன் பண்ணுவாங்க. கால்குலேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆனால் இன்ட்ரெஸ்ட் கால்குலேட் ஆன உடனே நம்மளுடைய பாஸ்புக்கில் வந்து அப்டேட் ஆகணுமா அப்படின்னு கேட்டால் அப்படி கிடையாது. பொதுவாக அந்த ஜூன் மாதம், அதே மாதிரி ஜூன் அந்த எண்டு, ஜூன் மிட்டு, ஜூன்லேருந்து ஆகஸ்ட்டுக்குள்ளே, ஸோ அந்த மிட் டைமில் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக அந்த இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ப்ராசஸ் எல்லாமே நடந்து முடிஞ்சு சில டைமில் வந்து செப்டம்பர் இல்லை அப்படின்னா அதற்கு பின்னாடி அப்டேட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் உங்களுடைய பிஎஃப் பாஸ்புக்கில் வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து இன்னும் ஆகலை அப்படின்ற மாதிரி பேனிக்லாம் இதுக்கப்புறம் ஆக வேணாம். ஸோ இன்ட்ரெஸ்ட் ஏன் வந்து இவ்வளோ தாமதமாகுது? மார்ச் மாதம் ஃபினான்ஷியல் முடியுது, செப்டம்பர் மாதம் தான் வந்து அப்டேட்டே கிடைக்குது, கிரெடிட் ஆன அப்டேட்டே கிடைக்குது அப்படின்னா இந்த கொஷின் நிறைய பேருக்கும் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் ரெடியாக இருந்தாலும் உடனே ஏன் கிரெடிட் ஆகலை, கிரெடிட் பண்ணலாமே அப்படின்ற மாதிரி. ஆனால் ரியாலிட்டின்றது வேறு. ஃபஸ்ட்டு நம்மளுடைய இன்ட்ரெஸ்ட் ரேட்டுக்கு ஃபைனல் கவர்மெண்ட் வந்து அப்ரூவல் வந்து தரணும். அதுக்கப்புறம் இபிஎஃப்ஓ தன்னோட பேக்ரவுண்ட் சிஸ்டமில் எல்லாத்துலேயுமே வந்து க்ளோஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ்க்கான இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷனாக இருக்கட்டும், அதே மாதிரி இந்த டேட்டா ப்ராசஸிங் வேலையெல்லாம் இபிஎஃப்ஓ வந்து ஸ்டார்ட் பண்ணுவாங்க. ஸோ அதுக்கப்புறம் இந்த எம்ப்ளாயர் கான்ட்ரிபியூஷன் டீட்டெயில்ஸாக இருக்கட்டும், அதே மாதிரி அக்கௌண்ட் ரெகக்னிஷன் ப்ராசஸாக இருக்கட்டும், இது எல்லாமே வந்து ஒவ்வொரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக போகும். இந்த என்டையர் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறம் தான் கண்டிப்பாக இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் வந்து நம்மளுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் பண்ணுவாங்க. ஸோ அதனால் டிலே ஆனாலும் உங்களுடைய இன்ட்ரெஸ்ட் அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக வரும் அப்படின்ற மாதிரி இபிஎஃப்ஓ தரப்புலேருந்து எப்பயுமே ஒரு நம்பிக்கையான ஒரு தகவலாகவே பார்க்க முடியுது. ஸோ இன்னும் ஒரு விஷயம் வந்து பலருக்கு வந்து தெரியாத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த பிஎஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து வருஷத்துக்கு ஒன் டைம் வந்து கிரெடிட் ஆகும் அப்படின்றது தெரியும். ஆனால் இந்த இன்ட்ரெஸ்ட் கால்குலேஷன்றது வருஷம் முழுவும் மந்த்லி பேசிக்கில் வந்து நடக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட்டில் எவ்வளோ பேலன்ஸ் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்றத பேஸ் பண்ணி இன்ட்ரெஸ்ட் வந்து கால்குலேட் பண்ணுறாங்களாமா. ஸோ அதனால் கன்சிடென்ட் கான்ட்ரிபியூஷன்ஸ் இருக்கிறது ஒரு லாங் டேர்ம் கார்பஸை உருவாக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது வந்து ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பிஎஃப் பேலன்ஸையும் அந்த நமக்கு இன்ட்ரெஸ்ட் ஏறி இருக்கா அப்படின்றதையும் எப்படி செக் பண்ணணும் அப்படின்னா, உங்களுடைய அந்த பிஎஃப் அக்கௌண்ட்டில் செக் பண்ணுறதுன்றது ரொம்பவே ஈஸியான மெத்தட் அப்படின்னு சொல்கிறாங்க. இபிஎஃப்ஓடைய பாஸ்புக் போர்ட்டலில் லாகின் செஞ்சு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா அந்த யூஎன் நம்பர் யூஸ் பண்ணியும் இபிஎஃப்ஓ போர்ட்டல்லையும் இல்லை உங்களுடைய மொபைல் ஆப் மூலமாகவும் வந்து இந்த பேலன்ஸையும் சரி இன்ட்ரெஸ்ட் ஸ்டேட்டையும் சரி வெரிஃபை பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி ஆப்ஷன்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ இன்ட்ரெஸ்ட் கிரெடிட் ஆனதுக்கப்புறம் பாஸ்புக்கை வந்து என்ட்ரி வந்து ஆட்டோமேட்டிக்கலாக அப்டேட் ஆயிரும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ செக் பண்ணுறது ரொம்பவே ஈஸியான விஷயம். ஸோ பிஎஃப்ஏ இன்னும் வந்து ரொம்பவே முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து எல்லாருமே பார்க்குறாங்க அப்படின்னா,
இன்னைக்கு இருக்க அந்த வாலடைல் மார்க்கெட் சிச்சுவேஷன், மார்க்கெட் என்விரான்மெண்ட் பொறுத்த வரையும் ஸ்டாக்ஸாக இருக்கட்டும், மியூச்சுவல் ஃபண்ட்ஸாக இருக்கட்டும், கோல்டு அண்ட் அசட்ஸு, ஸோ இந்த மாதிரியான அசட்ஸ் எல்லாமே வந்து ஒரு வாலடைலில் தான் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து ஒரு ஏற்ற இறக்கத்தில் தான் வந்து எல்லாமே வந்து மூவ் ஆகிக்கிட்டு இருக்கு. ஸோ ஆனால் பிஎஃப் மட்டும் ஒரு கவர்மெண்ட் பேக்ரவுண்ட் ரிட்டையர்மெண்ட் சேவிங்ஸ் ஸ்கீம் அப்படின்றதுனால கேபிட்டல் சேஃப்டின்றது ரொம்பவே வந்து நம்பிக்கைக்குற விஷயமா இருக்கப்படுது. அந்த சேஃப்டின்றது ரொம்ப அதிகமாகவுமே வந்து இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ உங்களுடைய அந்த காம்பவுண்டிங் பெனிஃபிட் ரீசன்னாலையுமே வந்து ஒரு லாங் டேர்ம் ஒரு பிக் ரிட்டையர்மெண்ட் கார்பஸாக இருக்கட்டும், ரிட்டையர்மெண்ட் ஃபண்டாக இருக்கட்டும், இது எல்லாத்தையும் வந்து பில்ட் பண்ணுறதுக்கு, கிரியேட் பண்ணுறதுக்கு ஒரு பொட்டென்ஷியல் வந்து பிஎஃப்க்கு இருக்குது. ஸோ அதனால தான் இவ்வளோ நாள் ஆகியும் இந்த பிஎஃப் மேலே இருக்க நம்பிக்கையும் சரி, ஒரு பெனிஃபிட்டை ரொம்பவே ஒரு முக்கியமான இன்வெஸ்ட்மெண்ட்டாக வந்து பிஎஃப் பார்க்கப்படுறாங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அதனால் இன்னும் இந்த ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸ் கூட இந்த பிஎஃப் கான்ட்ரிபியூஷன் கண்டினியூ செஞ்சதான் வந்து எல்லாருமே வந்து அட்வைஸாக இருக்கட்டும், சில டிப்ஸாக இருக்கட்டும், எல்லாரும் பிஎஃப் மெயின்டைன் பண்ணுங்க அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸுமே வந்து பிஎஃப் ரொம்பவே இம்பார்ட்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ ஓவராலாக பார்க்கும்போது இபிஎஃப்ஓ 2025-26 இயருக்கு கண்டிப்பாக வந்து 8.25% வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட்டு கண்டினியூ ஆக போகுது அப்படின்ற மாதிரி தெரியுது. ஸோ பிஎஃப் இன்ட்ரெஸ்ட்டு நார்மலாக ஜூன் ஆகஸ்ட்டில் வந்து ப்ராசஸ்லாம் முடிஞ்சு கண்டிப்பாக செப்டம்பர் மிடில் வந்து அட்லீஸ்ட் செப்டம்பர் ஸ்டார்டிங்கில் உங்களுடைய அக்கௌண்ட்டில் கிரெடிட் ஆகும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கிரெடிட் ஆகி அப்டேட் வந்து வந்துடும். ஸோ அதே மாதிரி உங்களுடைய பாஸ்புக்குமே நீங்கள் வந்து அப்டேட் பண்ணுறப்போ உங்களுக்கு அது தெரிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதிகமான முறையில் ஆகஸ்ட் வரை கிரெடிட் ஆகிறதுக்கான சான்சஸ் அதிகமாக இருக்குது. பாஸ்புக்கில் இன்னும் இன்ட்ரெஸ்ட் அப்டேட் ஆகலை அப்படின்றத எந்த ஒரு பேனிக்கும் செய்ய வேணாம். ப்ராசஸிங் டைம் ரீசன்னால வந்து டிலே ஆகலாம். ஸோ உங்களுடைய பிஎஃப் அக்கௌண்ட் வந்து ரெகுலர் கான்ட்ரிபியூஷன் கண்டினியூ ஆச்சு அப்படின்னா கண்டிப்பான லாங் டேர்ம் ஃபினான்ஷியல் செக்யூரிட்டியும் ரிட்டையர்மெண்ட் பிளானிக்கான பெரிய ஒரு சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி வந்து பிஎஃப் சொல்கிறாங்க. ஸோ உங்களை பொறுத்தவரையும் பிஎஃப் அக்கௌண்ட்டை மெயின்டைன் எவ்வளோ தூரம் வந்து இம்பார்ட்டன்ட். ஸோ நிறைய எக்ஸ்பர்ட்ஸ் வந்து பிஎஃப் இம்பார்ட்டன்ட் சொல்கிறதுக்கான ரீசன் என்னன்னு நம்ம பார்த்தாலும் உங்களுக்கு என்ன மாதிரியான ரீசன் வந்து வேல்யூபிளாக தெரியுது அப்படின்றத மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.